சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு 6. உபேன் தான் அந்த யோசனையை சொன்னான். பஸ் நிறுத்தத்தில் கூட்டம் வந்து தாக்கியது. 6 மணி நாழிகை போய் உட்கார இடம் ஏதும் இல்லை. இன்னொரு முறை இருமல் குறுக்கிடும் அந்த தமிழ் பாட்டை கேட்டால் வாந்தியெடுத்தே உயிர் போய்விடும் என்று தோன்றியது. அடிவயிற்றில் ஒரு முடிச்சு இறுகியது. தரு, பக்கத்தில்தானே அந்த ஆறு இருக்கிறது, போகலாமே என்றான். தரு யோசித்தாள். ஆறுகளை பற்றி அதிகம் தெரியாது. ஒரு சிறு சதுரக்குழியின் கீழே நீரை காட்டி இதுதான் காவிரியின் மூலம் என்று காட்டப்பட்டது அவளுக்கு 10 வயதில். அப்போதுதான் அட்டை ஒன்று அவள் தொடையில் ஒட்டி கொண்டது. அதை சிகரெட்டால் சுட்டு பிடுங்கி எடுத்தபோது இரத்தமாய் வந்தது. இரத்தம் அவளுக்கு நினைவிருந்தது. எங்கோ ஒரு கீழ்த்தளத்தில் ஆறும் இரத்தமும் ஒன்றிவிட்டன. வேறு வகையில் ஆறு அவளை தொடவில்லை. ரயிலில் போகும்போது கீழே முடியில் வைக்கும் நாடாவை போல மெலிந்தோ பல தலைகள் கொண்ட ராவணன் மாதிரி தன்னை விஸ்தாரித்து கொண்டோ போகும் ஆறுகளை பார்த்திருக்கிறாள். ரயிலின் கம்பி ஜன்னல் ஊடே பாலத்தின் கடகடக்கும் இரும்பு தூண்களின் இடையில் விட்டு கண்ணில் பட்டதுதான் அவள் கண்ட ஆறுகள். முழு ரூபமற்றவை, மாய நீல வரிகள், அடிமண்ணும் தெரியும் பழுப்பு, பாசி பச்சை, துணி துவைத்த சோப்பு நுரையுடன் சாக்கடை கருப்பு, இப்படி சில தோற்றங்களை ஆறு என்று கூட்டி இணைக்க முடியவில்லை. என்ன யோசிக்கிறாய்? சரி வா. ஆற்றங்கரையை அடைந்தபோது வெகு சிலரே அங்கிருந்தனர். ஆண்கள் சில தூரத்தில் நீந்து கொண்டிருந்தனர். 5-6 பெண்கள் துவைத்து கொண்டிருந்தனர். கருஞ்சாம்பல் நிறத்தில் ஆறு இருந்தது, நீலச் சாயைகளுடன். கரையில் உட்கார்ந்தனர். அந்த பெண்களை பார்த்தால் எதற்கோ சிரித்தனர். சிரித்தவாறே கல்லில் துணியை ஓங்கி ஓங்கி அடித்தனர். ஒருத்தி ஒரு சிறு கல்லில் மஞ்சளை தேய்த்தாள். கண்ணாடி வளையல்கள் மேலும் கீழும் ஏறி இறங்கின. மஞ்சளை வழித்து கன்னம், அக்குள், பாதம் என்று பூசிக்கொண்டாள். ஒரு சிறு ஏம்பலுடன் ஆற்றுக்குள் முழுகி ஓரடி தூரத்தில் தலை தூக்கினாள். மீண்டும் முழுகி இன்னும் சற்று தூரத்தில் வெளிவந்து 2 கைகளையும் உயரே தூக்கி செவிகளுக்கு அருகிலிருந்து தொடங்கி முடியிலிருந்து ஒழுகும் நீரை பக்கவாட்டில் ஒதுக்கினாள். மெல்ல. ஏகப்பட்ட நேரம் அவளிடம் இருப்பது போல. தரு அவள் இடுப்பை தழுவி ஓடும் ஆற்றை பார்த்தான். தரு, ஆற்றில் இறங்கலாமா? உபேன் கால்சரா எல்லாம் கழற்றிவிட்டு ஆற்றில் இறங்க தயாராக இருந்தான். நீ முதலில் இறங்கு. சற்று தள்ளி போய் ஆற்றில் இறங்கி அலைந்தவாறே நடந்து பின் நீந்த துவங்கினான். ஆறு சந்நியாசி மாதிரி அதனுள் நடக்கும் அத்தனை வேலைகளையும் ஈர்த்து கொண்டு பங்கப்படாமல் துகள்களாக சிதையாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த உறுதி உள்ளே இருந்த இறுக்கங்களை தளர்த்தியது. ஒரு சிறு மூங்கில் பெட்டியில் குழந்தையை இட்டு ஆற்றில் மிதக்கவிட்ட இதிகாச பெண்கள் ஆற்றை வெறித்து பார்த்திருப்பார்கள். பின் அதை நம்பித்தான் அந்த மூங்கில் பெட்டியை நீரில் வைத்து கையால் பலமாக உந்தியிருப்பார்கள். மூங்கில் பெட்டி மிதந்து மிதந்து போகும்போது ஆறு தன் ரூபத்தை மாற்றிக்கொண்டிருக்கும். அது ஆறு இல்லை, வாழ்க்கையின் ஆதார நீர், கருப்பை நீர், சிறு கரு மிதக்கும் நீர். ஆறு அதன் பௌதீக நீட்சிதான். ஆற்றை பார்த்தால் பாதுகாப்பான இடமாக தோன்றியது. தெம்புடன் பற்றி கொள்ளக்கூடிய வில்லாத ஒன்று. பையை திறந்து ஒரு லுங்கியை வெளியே எடுத்தாள். அதை மார்பில் கட்டிக்கொண்டு உடைகளை களைந்தாள். ஆற்றில் கால்களை இட்டாள். மடமடவென்று இடுப்பு வரை நீர் ஓட நின்றபோது பாதங்கள் குறுகுறுத்தன. மீன்கள் காலை கடிக்கின்றன. கீச்சென்று கூச்சலிட்டு தலையை பின்னால் சாய்த்து சிரித்தாள் உறக்க. மணக்கென்று நீரில் மூழ்கி எழுந்தாள். நீரில் அலைந்தபடி நடந்தாள். ஆறு அவள் மேல் மெல்ல படர்ந்தது. கால்களை உதைத்து உதைத்து அதில் மிதந்தாள். முதுகுப்புறம் சாய்ந்து மேலே பார்த்தபோது சூரிய ஒளி கண்ணில் அடித்தது. மீண்டும் சிரிக்கத் தோன்றியது.